நம்ம ஒரு பிஸ்னஸுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரில் போயிட்டு ஆட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரோட கேம்பெயின் ஆட் அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு ஃபனல் மாதிரி ஒர்க் ஆகும். ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜரை நம்ம கிட்ட அதான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கேம்பெயின் ஆட்ஸ் அப்ஜெக்டிவ் பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தென் எந்த பிஸ்னஸ்க்கு எந்த கேம்பெயின் ஆட் அப்ஜெக்டிவ்ஸ் சூட்டபிளாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கான ஆட் ரன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர் 6 விதமான கேம்பெயின்ஸ் ஆட் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ்ஸ் நம்பர் 1 அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ்குள்ளே நம்ம போயிட்டு ஒரு பிஸ்னஸ்க்கான ஆட் ரன் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம ரன் பண்ணுற ஆட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், வியூஸ் அதிகமாக இருக்கும், பிஸ்னஸ்க்கான பிராண்ட் அவேர்னஸ் மற்றும் பிஸ்னஸோட லொக்கேஷன் இருக்கு இல்லையா அதோட அவேர்னஸ் இருக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, புதுசாக ஆன்லைன் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் நம்பர் 2 டிராஃபிக். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ரன் பண்ணுற ஆட் மூலமாக கஸ்டமர்ஸை பிஸ்னஸ்க்காக வெப்சைட் இருக்கும் இல்லையா அந்த வெப்சைட்குள்ளே வந்து விசிட் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். சேம் இதே போல் கஸ்டமரை வேற ஒரு லேண்டிங் பேஜுக்கு கொண்டு போகணும், அந்த லேண்டிங் பேஜை விசிட் பண்ண வைக்கணும், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் விசிட் பண்ண வைக்கணும், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட் பண்ண வைக்கணும், ஒரு யூடியூப் சேனலுக்கு போயிட்டு அந்த யூடியூப் சேனலை விசிட் பண்ண வைக்கணும். ஸோ இது போல் செய்யறதுக்காக இந்த டிராஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிராஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ்குள்ளே போய் ஆட் ரன் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸுக்கு வெப்சைட் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் வெப்சைட்குள்ளே யாரெல்லாம் வந்திருக்கா, எவ்வளோ நேரம் அந்த வெப்சைட்டில் அவங்க விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க, எந்த பேஜில் எவ்வளோ நேரம் அவங்க விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க, இது போல் டீட்டெயில்ஸ்லாம் ட்ராக் பண்ண முடியும். அப்ஜெக்டிவ்ஸ் நம்பர் 3 என்கேஜ்மெண்ட். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ரன் பண்ணுற ஆட் வீடியோவாக இருந்தால் அதிகமாக வியூஸ் போகும், தென் போஸ்ட் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கான என்கேஜ்மெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் அதிகமாக லைக் கமெண்ட் ஷேர் வரதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தென் அந்த ஆட் பார்க்குற கஸ்டமர்ஸ் மெசேஞ்சர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது மூலமாக மெசேஜ் பண்ண வைக்கிறதுக்காகவும் தென் கால் பண்ண வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இந்த என்கேஜ்மெண்ட். தென் கன்வர்ஷனும் இருக்கும். அப்ஜெக்டிவ்ஸ் நம்பர் 4 லீட்ஸ். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ரன் பண்ணுற ஆட் அந்த ஆடை பார்க்குற ஆடியன்ஸோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இந்த டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். தென் மெசேஜ், கால், கன்வர்ஷன் இதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் நம்பர் 5 ஆப் ப்ரொமோஷன்ஸ். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ரம்மி ஆப் வரும், ட்ரீம்11 ஆப் வரும். ஸோ இது போல் சில ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இந்த ஆப் ப்ரொமோஷன்ஸ். தென் ஆப் ஈவெண்ட்ஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் நம்பர் 6 சேல்ஸ். ஒரு பிஸ்னஸ்க்கான ப்ராடக்ட் மற்றும் சர்வீஸ் இதை வந்து ஆன்லைன் மூலமாக சேல் பண்ணுறதுக்காக இந்த அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இ-காமர்ஸ் பண்ணுறவங்க இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. தென் மெசேஜ், கால், கன்வர்ஷன் இதுவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 6 அப்ஜெக்டிவ்ஸ் எந்த அப்ஜெக்டிவ்ஸ் எந்த பிஸ்னஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்ஜெக்டிவ்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் ரன் பண்ணணும். எந்த பிஸ்னஸுக்கு எந்த அப்ஜெக்டிவ்ஸ் சூட்டபுளாக இருக்கும், தென் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்ஸ்குள்ளே போயிட்டு எப்படி ஆட் ரன் பண்ணுறது அட்வான்ஸ் லெவல் டுட்டோரியல் உங்களுக்காக நான் மேக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆனில் போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தென் நீங்கள் நம்ம சேனல் மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் கற்றுக்கிறது இல்லாமல் பிஸ்னஸ் அண்டு மணி மைண்ட் செட் இது 2 பற்றியும் கற்றுக்கலாம். பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு நல்லா தெரியணும், நமக்கு நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா பிஸ்னஸை பற்றியும் நம்ம நல்லாவே கற்றுக்கணும். பிஸ்னஸை பற்றி நம்ம நல்லா கற்றுக்கணும், பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா மணி மைண்ட் செட் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால தான் இந்த 3 டாபிக்குமே கவர் பண்ணி உங்களுக்காக நம்ம சேனலை வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க.